ஜெயக்கடா, நீ டிவிக்கே விஜய் கிட்ட தோத்துட்டன்னு கவலைப்படாத. நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீ ஒரு தீய சக்தி. உன்னோட மகன் உதயக்கடா கிட்ட சொல்லி தமிழ்நாட்டுல கலவரத்தை உண்டாக்கு. இப்படியே போச்சுன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சுதான் விஜய் எதிர்க்கணும். நேத்து வந்த சின்ன பையன் ஒரே எலெக்ஷன்ல நம்ம அத்தனை பேர் அரசியல் வாழ்க்கைக்கும் ஆப்படிச்சுட்டாங்க. இனிமே இவன் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நம்ம அரசியல் பண்ண முடியாது. பேசாம சொந்த ஊர்லயே கடகண்ணி கட்டி பொழைச்சிக்க வேண்டியதுதான். அது அவ்வளவு சுலபம் இல்ல. என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ல சொல்லி நம்ம பிளாக் மணி எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். திருப்போரூர் திமுக ஒன்றிய தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான இதயவர்மன் வசிக்கும் வீடு மற்றும் பனங்காட்டு பாக்கத்தில் உள்ள திமுக ஒன்றிய கவுன்சிலர் அருண்குமார் உள்ளிட்டோர் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 13 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்களும் கணக்கில் வராத பணமும் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. போன ஜென்மத்தில் பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. பழைய ஃபைல் எல்லாம் நோண்டி மொத்தம் 800 சொச்சம் கேஸ் பதிவு பண்ணிருக்காயா. நம்மள கூடிய சீக்கிரம் உள்ள தள்ளாம விட மாட்டான். சீக்கிரம் சொல்லப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியே ஏதாவது சொல்லு. திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அதிமுக தீவிரம். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. பாருங்க மக்களே, இதுவரைக்கும் நடக்காதது நடக்க போகுது. பாஜக தவிர்த்து திமுக அதிமுக கூட்டணி இணைந்தால் பெரும்பான்மை கிடைக்கும். எப்படி விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு இல்லாம இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்களா? டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. பையன் சார் இந்த பால்சாமி. போடா போடா. இவெல்லாம் யாரு தெரியுமாடா? நாம எல்லாம் கிரிக்கெட் விளையாட, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது அப்படி வந்து கெட்டிக்கிட்டு இருப்பான்டா. எனக்கு இன்னும் பண்ணவே இல்ல, எனக்கு நடக்காது. அதெல்லாம் பார்க்காமயே போயிடணும்னு பயமா இருக்கு. நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும்ல. எப்ப நான் பாடல போனா போறோமா? ஆனா நான் சேகர் பாபா ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. எல்லா ஆட்டம் ஆடினடா. முன்னாள் சிஎம் ஸ்டாலின் சாரை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா அழுதுகிட்டே மனு கொடுக்க வரும்போது தட்டி விட்டுட்டு போனார்கள். அந்த வழி இப்ப புரிஞ்சிருக்கும். தூய்மை பணியாளர்கள் போராடும் போது போலீஸ் விட்டு அடிச்சு துரத்தினாங்க இல்லையா, அந்த வழி இப்ப புரிஞ்சிருக்கும். மாற்றுத்திறனாளிகள் போராடினாங்க இல்லையா, அந்த வழி இப்ப புரிஞ்சிருக்கும். இவங்க ஓட்டுக்கு காசை கொடுக்கறத விட மக்களுக்கு நல்லது பண்ணிருந்தாலே போதுமே, அவங்களே ஓட் பண்ணிருப்பாங்க. டிஎம்கேக்கு இந்த வீழ்ச்சின்றது மக்கள் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஐயோ போச்சே. பழைய கதை ஒண்ணு சொல்லுங்க கேளு. 1967 விருதுநகர்ல கர்ம வீரர் காமராஜரை ஒரு மாணவன் தோக்கடித்தான். ஒரு சின்ன பையா. அன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமா தானே இருந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரி குளத்தூர்ல சம்பவம் நடந்து போச்சு. என்னைக்குமே அப்ப செஞ்ச பாவத்தை பிள்ளை தீக்காம இந்த கர்மா விடாதுப்பா. பெரியோர்களே, தாய்மார்களே,
நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போவோம். நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டான் பார் நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி அதாயா ஹைலைட். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்ல ஓட்டு வாங்குவார் இல்லன்னு சொல்ல. ஆமா, அவர் நான் தான் ஆட்சியை பிடிப்பேன், நான் தான் ஆட்டையை போடுவேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? பிராக்டிகலா யோசிக்க வேண்டாமா? நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து உலகம் இருந்துச்சுன்னா உலகம் இருந்துருமா? இப்ப ஏடிஎம் கிடிஎம் தூங்க போயிருவாங்களா? இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சிக்கு 40% ஓட்டு வந்துடும். அப்ப மத்தவங்க ஆந்திராவில் ஓட்டு போடுவாங்களா? ஏதாவது ஒரு கற்பனைக்கு ஒரு அளவு வேண்டாமா? அவர் நம்பிக்கை அவர் கொடுக்கிறாரு, அவர் கொடுக்கட்டும். அப்படிதான் சொல்ல எல்லா கட்சியும் சொல்லுவாங்க ஆள போறேன்னு சொல்லுவாங்க. அண்ணன் சீமான் சொல்லிட்டே இருக்காரு, அவர் ஆள போறது இல்ல. ஆள போன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லணும். அதுல ஒன்றும் குழப்பம் இல்ல. ஆனா உண்மை என்னன்னு பார்க்கணும். நீங்க ஒரு கேள்வியா வைக்கும் போது அதுல உண்மை இருக்கா, பிராக்டிகல் இருக்கா? மக்கள் அப்படி மனநிலை மாதிரி ஆஹா தமிழகத்தை காப்ப வந்து ஆபத் பாந்தவர் அநாத ரட்சகர் வாங்க சொல்லி ஓடி இருப்பாங்களா? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அப்புறம் நான் கேக்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு. சிஎம் பதவினா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆபீஸ் வாசப்படியாவது மிதிச்சிருக்கியா? தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல? ஒரு நாள் நீ சிஎம்மா இருந்து பார். சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன். மக்களை முட்டாளா நினைக்கிற எவனுமே ஜெயிக்க முடியாது. இவங்களுக்கு என்ன, இவங்க 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. இவங்க கிளைமேக்ஸ்ல 5000 கொடுத்தா மறந்துட்டு போயிடுவாங்க இல்லீங்களா? அந்த காலம் தானே. நீ என்ன பண்ணாலும் மன்னிப்பாங்க. ஆனா பெண்களுக்கு எதிராக நீ இந்த அளவு கொடுமை பண்ணும்போது அதை யாரும் மன்னிக்க மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. நீ மக்களோட முட்டாளா நினைக்கும் போது நீ தான் முட்டாளா. இப்ப கண்ணாடியில போய் பாரு, யாரு தற்குறி யார் கோமாளின்னு தெரியும் இல்லையா? மக்களா தற்குறி, மக்களை முட்டாளு. நீ யாரெல்லாம் முட்டாளு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் முட்டாளு சொன்னீங்களோ, இன்னைக்கு அவன் தான் ராஜா. இப்ப நீ போய் கண்ணாடி பாரு, யாரா தற்குறி அழிப்பு வந்திருக்கீங்க, யாரா கோமாளி அழிப்பு வந்திருக்கீங்க. மக்களை முட்டாளா நினைக்கிற எல்லாருமே முட்டாளு. என்னைக்கு மக்கள் முட்டாளு இல்லை. உண்மையான அம்மாவாசியே மக்கள் தான், அரசியல்வாதி இல்லை. அவன் இதே இருப்பாங்க, பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. எப்ப செய்யணுமோ அப்ப செய்வாங்க. இப்ப செஞ்சாங்களா? நான் இனிமே தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு வீடியோவும் போட போறதில்ல. ஏன்னா எனக்கு டிஎம்கே பத்தி அவர் என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் மட்டும் இல்லை, உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும். யாரும் தப்பா பேசாதீங்க. 50 ஆண்டுகளில் தமிழகத்தில் இல்லாத பல கோரங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கிறது. 70 ஆண்டுகால தமிழக வரலாற்றில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டதில்லை. அது முதலில் நடந்தது ஸ்டாலின் ஆட்சியில்தான். 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவே இல்லாமல் இருந்தது. அந்த ரெக்கார்டை உடைத்து 100 உயிர்களை பலி கொடுத்தது இந்த சாராய மாடல் ஆட்சிதான். ஸ்டாலின் தொடரட்டும் கூப்பர். ஸ்டாலின் தொடரட்டும்.